கிறிஸ்துவுள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 69 அதிகாரம் 17வது வசனம். உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதேயும், நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். உமது அப்படிங்கிற இடத்துல கர்த்தாவே அப்படின்னு நம்ம கூப்பிடல. ஏன்னா அந்த வசனம் தொடர்ச்சியாக வர்றதுனால கர்த்தாவே உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதேயும், நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். இங்கே ஒரு ஜெப அவசரம். ஜெபம் பண்ணி பார்க்குறோம், ஆனால் நம்முடைய ஜெபத்திற்கான பதில் வரவே இல்லை. ஒரு பிரச்சனையை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், அதற்கான தீர்வும் நமக்கு வரல. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாம் கலங்கி போயிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட மண்டிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் அது நிறைவேறலை, நடக்கலை. அப்போ நம்முடைய இருதயம் என்ன சொல்லும் அப்படின்னா, சாதாரண விஷயத்துக்கு கூட நாம் கர்த்தரிடத்தில் கோபப்படுகிறவர்களாயிருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறோம் பாருங்க. கண்ணுக்கு போடுற கண்ணாடி, இந்த கண்ணாடியை நான் வீட்லேயே மறந்துட்டு போயிட்டேன். ஆனால் நான் வேலைக்கு போகிற இடத்துல சாயந்தரம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ நான் தேடாத இடமே இல்லை. எங்கெங்கே போனனோ அன்றைக்கி முழுசும் ஞாபகப்படுத்தி ஒவ்வொரு இடமா தேடி எங்கேயும் கிடைக்கலைங்கிறப்ப எனக்கு டக்குன்னு என்ன வருதுன்னா, என்ன ஆண்டவரே, எப்படி இதெல்லாம், இந்த சோதனையெல்லாம் எனக்கு ஏன் கொடுக்குறீங்க? இன்றைக்கி 4500 ரூபா கொடுத்து கண்ணாடி வாங்கக்கூடிய தகுதியிலையா நான் இருக்கிறேன்? இப்படி என்ன சோதிக்கிறீங்களே அப்படின்னு உடனே ஆண்டவர்கிட்ட நம்ம முறையிடக்கூடிய, ஆண்டவரை குறை சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே நாம் அதைத்தான் செய்கிறோம். ஒரு சின்ன விஷயத்தில் தப்பு நடந்துட்டால் கூட நாம் என்ன பண்ணுறோம், நாம் செஞ்ச தப்புக்கு ஆண்டவரை நொந்து கொள்ளுகிறோம். அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்க்குறேன், காலையிலேயே நான் வீட்லேயே மறந்துட்டு போயிட்டேன். கண்ணாடி பத்திரமா அங்கே இருக்கு. உடனே நான் என்ன பண்ணேன், ஆண்டவரோட சமூகத்தில், ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி, நான் தவறாக பேசிட்டேன்னு சொல்லி அடுத்த செகண்ட் ஆண்டவரோட சமூகத்தில் ஒரு சின்ன வேண்டுதல் வச்சிட்டேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, இது மனித இயல்பு. நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படலைனாவோ, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் சோதிக்கப்பட்ட போதோ, நம்ம ஏதாவது ஒன்று இழந்த உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துடும். ஆனால் அது தப்பு. நம்ம ஆண்டவர் நமக்கு நன்மையானதை தான் எப்பொழுதுமே செய்வார். நமக்கு நஷ்டமோ நமக்கு விரயமோ வராமல் தான் அவர் பாதுகாத்து கொள்வார். நாம் அவரோட பிள்ளைகளாக இருக்கிறப்போ நம்முடைய அசால்ட்டுனாலையும் நம்முடைய பொறுப்பின்மையினால தான் ஒரு சில தவறுகள் நமக்கு நடக்குமே தவிர ஆண்டவர் அதை செய்ய மாட்டார். அப்போ நம்முடைய ஜெபம் கேட்கப்படலை, நம்முடைய காரியம் நிறைவேறலை, நம்முடைய வேண்டுதல்கள் அங்கே ஆண்டவரோட சன்னிதானத்துக்கு எட்டலையோ என்னமோ அப்படிங்கிறப்போ, இங்கே தாவீது, அதாவது சங்கீதக்காரன் பண்ணின மாதிரி அந்த ஜெபத்தை நாமளும் ஏறெடுக்கணும். என்னென்னு, ஆண்டவரே, நீர் உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காதீங்க, எனக்கு ரொம்ப வியாகுலமாக இருக்குது, என் மனசு ரொம்ப போராட்டமாக இருக்குது, என் மனசு ரொம்ப வேதனைப்படுது, சஞ்சலப்படுது, அதனால் தயவு செஞ்சு உங்கள் முகத்தை எனக்கு மறைக்காதீங்க, தீவிரமாக எனக்கு செவி கொடுங்க, உடனடியாக என்னுடைய ஜெபத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து அதற்கான பதிலை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம மண்டியிட்டு ஜெபிக்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் தன் முகத்தை நமக்கு மறைக்கவே மாட்டார். நம்முடைய ஜெபம் அவருடைய செவிகளுக்கு எட்டும், நம்முடைய ஆத்மா திருப்தி அடையும், நம்முடைய இருதயம் சஞ்சலத்திலிருந்து விடுவிக்கப்படும். அப்போ நம்ம என்ன செய்யணும்,
தீவிரமாக முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி கேட்கணும். ஆண்டவரே, நீர் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைச்சிடாதீங்க, இப்படி செவிகளை எனக்காக நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, மறைச்சி வச்சிடாதீங்க. என்னுடைய ஜெபத்தை கேளுங்க. நான் தப்பு பண்ணியிருந்தாவோ, நான் அக்கிரமம் பண்ணியிருந்தாவோ, நான் பாவம் பண்ணியிருந்தாவோ அதை மன்னித்து ஏற்றுக்கொண்டு எனக்கு செவி கொடுங்க. ஏன்னா நீங்கள் பாவத்தை பார்க்காத சுத்தக்கண்ணன். நான் பாவியாக இருக்கிறப்ப நீங்கள் உங்கள் முகத்தை மறைச்சிடுவீங்க. அதனால் இப்போ நான் என்னுடைய பாவத்தை மன்னிப்பை கேட்குறேன், பாவத்தை அறிக்கையிடுறேன், அக்கிரமத்தை அறிக்கையிடுறேன், மீறுதல்களை அறிக்கையிடுறேன், என்னை மன்னிச்சுட்டு உங்கள் முகத்தை எனக்கு மறைக்காதீங்க, என்னுடைய ஜெபத்தை கேளுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தரோட சமூகத்தில் ஜெபிக்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் தன் முகத்தை நாம் காண முடியாது செய்வார். நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருப்பார். நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிறவராக இருப்பார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் கேட்கக்கூடாதபடிக்கு நீர் உம்முடைய முகத்தை மறைக்கிறீர் என்று சொன்னார். எங்களுடைய அக்கிரமமும் பாவங்களுமே உமக்கும் எங்களுக்கும் இடைவெளி உண்டு பண்ணுகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தாவே, உமக்கு விருப்பமில்லாத காரியம், உமக்கு விருப்பமில்லாத செயல் நாங்கள் செய்திருக்கிற போது, நான் செய்திருக்கிற போது அதை உங்களோட பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். கர்த்தர்தாமே எல்லாவற்றையும் அகற்றி போட்டு என்னையும் உம்முடைய குமாரனாய் ஏற்றுக்கொண்டு தீவிரமாய் உம்முடைய செவியை எங்களுக்காக சாய்த்தரணும். தீவிரமாய் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும். தீவிரமாய் எங்களுக்கு நீர் பலன் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைத்திராமல் எங்களுக்கு செவி சாய்த்து எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு பலன் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.